உங்கள் கண்ணில் 222 அடிக்கடி படுதா? இல்லை உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அடிக்கடி வந்து கிராஸ் பண்ணதாச்சு, நம்ம ஏதோ சரியான பாதையில் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ரீடிங் வந்து சும்மா உங்கள் ஸ்க்ரீன் லெவலில் உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேறு வழி தேடி போன அந்த நபர் இப்போ கடவுள் முன்னாடி கதறி எழுதிட்டுருக்காங்க. உன்னை விட்டு போயிருக்கக்கூடாதுன்னா அவங்க மனசில் இப்போ வந்து வேதனை தீய எரிஞ்சிட்ருக்கு. வேதனை மட்டும் இல்லை, குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சி ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த 10 செகண்டில் கார்டில் நம்ம உண்மையை பார்க்க போகிறோம். 222 மெசேஜ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது இந்த பர்சன் இட்ஸ் லைக் அசெண்டிங். இந்த பர்சன் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்க ஸ்பிரிச்சுவலாக. எதனால்? இந்த காதல்னால. இந்த க்ரோ ஆகிறதுனால என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட சொத்து, நீங்கள் தான் அவங்களோட அதிர்ஷ்ட தேவதை. இதை தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிளாசமிங் அபண்டன்ஸ். இதை அவங்க முன்னாடி புரிஞ்சிக்க தவறிட்டாங்க. ஒரு சிலருக்கு இது தேர்ட் பார்ட்டினால, இல்லைனா ஏதோ ஒரு கோல் மூட்டுற ஃப்ரெண்ட். இன்றைக்கி மார்னிங் எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி ஃபெமினன் உங்களை சுற்றி ஒரு கோல் மூட்டியிருக்காங்க, இல்லைனா ஒரு துரோகி இருக்காங்க உங்கள் கூட்டத்தில், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். அவங்க வந்து உங்களை பற்றி மாஸ்குலின் கிட்ட தப்பாக பேசி, இல்லைனா வந்து உங்களை பற்றி ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணி உங்களை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு, பட் எல்லாத்துக்கும் கிடையாது. மோஸ்ட்லி ஃபெமினன் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு குள்ள நரி. அது பண்ண வேலை தான் உங்கள் காதல் வந்து பிரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த பர்சன் அதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மாஸ்குலினோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பொறாமைனால அவங்க பண்ண விஷயமாக கூட இருக்கலாம். பட் என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தான் அவங்க சந்தோஷம். இதுதான் அவங்களோட ட்ரிகர் பாயிண்ட். இதுதான் அவங்க வந்து இப்போ நினச்சிட்ருக்குறது. ஏன் உங்களை நோக்கி அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். பிளாசமிங் அபண்டன்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீ தான் என்னோட சந்தோஷம். நீ இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்காங்க. இந்த இல்லூஷன்ஸ், அவங்களுக்கு இருந்த மாயை எது விலகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த மாயை வந்து ரொம்ப சிம்பிள். யாரோட வேணால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு தேவை வந்து ஃபிசிக் மட்டும்தான், எனக்கு வந்து தேவையில்லை காதல்னால் ஒரு மாயை, நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்தால் கூட போதும், ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை லைஃப், ஐ வில் மூவ் ஆன். இந்த பர்சன் வந்து நிச்சயமாக பாஸ்டில் பிளேயராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி இருக்கட்டும் பார்க்கலாம், இது வந்து உண்மையான காதலில் எனக்கு வந்து அவங்க மேலே இன்ஃபேக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை, பட் இது வந்து எக்ஸ்ட்ராடினரி. மேபி அவங்களுக்கு எனக்கு அவங்க மேலே செக்ஷுவல் அட்ராக்ஷன் தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய குழப்பங்களை அவங்களே புகுத்திக்கிட்டு இந்த காதலை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவங்கள பின்னாடி யாரோ தூபம் போட்டிருக்காங்க. உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, கனெக்ஷனை பற்றி தப்பாக சொல்கிறது, இதெல்லாம் பொய்டா மச்சான், இல்லைனா பொய்டி அப்படின்னு சொல்லி உங்களை குழப்பி விட்டு உங்களை வந்து உங்களோட ஒரிஜினல் எனர்ஜியில் இருக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது அது நடக்காது. ஏன்னா இந்த பர்சன் அசெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்பிரிச்சுவலாக முன்னாடி போயிட்டுருக்காங்க. க்ரோத், அது மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சனுக்கு இருந்த இல்லூஷன், உங்களை நோக்கி வரதுக்கு இருந்த தடை இப்போ உடஞ்சிருச்சு. நைட் ஆஃப் சோர்ஸ் ரொம்ப வேகமாக வராங்க. ஏதோ ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. அவங்க பார்த்திங்க ஓடி வராங்க. அதே சமயம் ஓடி வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு வரணும். இங்கே அவங்க வழிகாட்டப்படுறாங்க. இது வந்து அவங்களோட ஹையர் செல்ஃப், அவங்களோட ஸ்பிரிட் டீம், பிரபஞ்சம் எல்லாரும் சேர்ந்து இந்த பர்சனை உங்ககிட்ட வரதுக்கு வழி காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் இப்போ என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா, நான் ஓடுனாலாம் பத்தாது, எனக்கு வந்து ஏதாவது இன்னொரு மோடு வேணும், நான் ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லைனா இந்த காதலை இழந்துருவேன், என்னோடய உண்மையான சந்தோஷத்தை நான் இழந்துருவேன் அப்படின்ற பயம் இந்த பர்சனுக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு காரணம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், உங்களுக்கு பண்ண துரோகம். கர்மா என்ன அப்படின்னா, பாஸ்ட்டில் இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு மனுஷியாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லாத போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆட்டிடியூடில் தான் இந்த பர்சன் இருந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் பேசுவாங்க, நீங்கள் காத்துட்ருக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு காலும் வராது, மெசேஜும் வராது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொன்னால் புஸ்ஸு, அவங்க எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போகணும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நம்ம ஃபாலோயர், அது நல்லா தெரியுது. செக் பண்ண ஸ்டார் சீடோட ஒரு ஸ்டார் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆஃப்டர் பாயிண்ட், ஓகே இது வந்து என்னோடய தன்மானத்தை ரொம்ப உரசுது, இப்படி நான் வந்து போய் பிச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை காதல் அப்படின்னு பிளாக் பண்ணிட்டீங்க. 9 ஆஃப் வான்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க உங்கள் எனர்ஜி. ஓகே நான் வந்து இனிமேல் அனாவசியமாக எதுவும் பண்ண போகிறதில்ல, உனக்கு வேணும்னா அதே அளவு எனர்ஜி நீ கூட, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்ச அந்த ஒரு முடிவு, த டேர்னிங் பாயிண்ட். அவங்க இப்போ கர்மாவை அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போது இந்த பர்சன்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் காலே விழுந்து சத்தியமாக நான் இனிமேல் யாரையும் அண்ணாந்து கூட பார்க்க மாட்டேன், நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படின்னு கதற நிலைமையில தான் இந்த பர்சன் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாக் அவே பண்ணது, நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணது, இந்த பர்சன் கிட்ட போய் கெஞ்சாமல் இருந்தது, இதுதான் முக்கியமான காரணம். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களை கைட் பண்ணதும் ஸ்பிரிட் டீம் தான்.
உங்களை நிறைய பேர் இருக்காங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, இந்த பர்சனை சுற்றி ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் ஃபைனல் கால். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ நிறைய பாவம் பண்ணிட்ட, என் குழந்தைய ஹர்ட் பண்ணி, இப்போ நான் வந்து உனக்கு சான்ஸ் தரேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். இங்கே பாரு, ஒரே ஒரு ஸ்பிரிட் டீம் தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்பிரிட் தான் இருக்காங்க, ஃபைனல். இதையும் நீ சொதப்பின, உன்னோட ஈகோனால, இல்லைன்னா யாராவது உனக்கு தூபம் போடுறாங்கிறதுக்காக சொதப்பின அப்படின்னா அப்படியே போயிடு. ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பிரிட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பிரபஞ்சத்துக்கும் பிடிக்கும் ஃபெமினன். உங்களோட ஸ்பிரிட் டீம், அவங்களோட ஸ்பிரிட் டீமுக்கும் உங்களை தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள், அவங்களோட ஸ்பிரிட் டீம் அங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டாங்க, பின்னாடி அவங்க தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அவங்களுக்கே வெறுத்து போச்சு, இவனையெல்லாம் நான் வந்து தேர்ந்தெடுத்ததே பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. இதனால தான் அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அந்த சப்போர்ட், அந்த எனர்ஜி, உங்களோட இருக்கும்போது இருந்த அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை, வெறுமை. இது நடந்ததுக்கு காரணம் நீங்கள் வந்து வேண்டாம், எனக்கு இந்த காதலே வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னு விலகி போனது தான் காரணம். அடுத்தது, இந்த பர்சனுக்கு நீங்கள் விலகினால தான் குழப்பம் தீர்ந்ததே தவிர, நீங்கள் கூடவே இருந்திருந்தீங்கன்னா இந்த காதல் என்றைக்கோ வந்து வேறு மாதிரி டேர்னிங் பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எல்லாம் எனர்ஜி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்கள் தான் அவங்க சந்தோஷம், நீங்கள் தான் அவங்க காதல். பட் என்ன அவுட்கம்? பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்றைக்கி என்னோட ரீடிங்கில். அவுட்கம் இதுதான்: 8 of Pentacles, 3 of Wands, பிளானிங், ஆல் பிளானிங், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், நியூ பிகினிங், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதுதான் அவுட்கம். இந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு வெளியில் வரப்போகிற ஒரு அவுட்கம் இதுதான். இந்த பர்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரப்போகிறாங்க. 8 of Pentacles, ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. எதுக்கு? திரும்ப உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு, திரும்ப உங்களை அவங்க வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு இந்த பர்சன் தீவிரமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் போடலை, உங்களை எப்படி பார்க்குறது, உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, உங்களை யார் மூலம் அப்ரோச் பண்ணுறது, எப்படி யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணணும் அவங்க சொல்கிறத. இதெல்லாம் தான் அவங்களோட பயம். அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புது ஆரம்பம், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், பிளேயர் எனர்ஜி இப்போ வந்து கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. இந்த பர்சன் உங்களை மட்டும்தான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர இப்போது வேறு யாரும் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 9 of Wands. இங்கே ஒரு வாண்டோடு வராங்க. அதாவது போதும் இந்த சைக்கிள், நீ வந்து என்னை பிளாக் பண்ணது போதும், இனிமேல் வந்து தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, நீ இல்லாமல் எனக்கு சந்தோஷமே இல்லை, என் மனசில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற புது ஆரம்பம். அதாவது ஸ்டேபிளான ஒரு ஆஃபரோடு வராங்க. இனிமேல் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இல்லை. இனிமேல் வந்து அவங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க எனர்ஜெட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும் அப்படின்னா 222ன்னு கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அது என்ன மாற்றம்ங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணதுக்கப்புறம், அதாவது 222 ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணி அதை கிளைம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன, நீங்கள் பாசிட்டிவ் சேஞ்சை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றம் நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த எனர்ஜியை அக்செப்ட் பண்ணி கிளைம் பண்ண வாட்டி உங்களோட புது ரொமான்டிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். பேலன்ஸ். இவ்வளோ நாளாக கொடுத்து சிவந்த உங்களோட கரங்களுக்கு இனிமேல் வந்து வாங்கி சிவக்கிற சூழ்நிலை வரும். அதாவது காதலை கொடுத்து டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் காதல் நீங்கள் திரும்ப வாங்கிறதுக்கான சூழ்நிலை, அதாவது காதலை வந்து உங்கள் மேலே பொழிய போகிறாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த பிரிவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையை புரிய வச்சிட்ருக்கு. நீங்கள் தான் அவங்களோட மகாராணி, நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சுத்தமாக சந்தோஷமே இல்லை. அவங்கள எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. பட் பாருங்கள், மெண்டிங் ரொம்ப சூப்பராக. நான் இந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ண தான் விரும்பினேன். மெண்டிங், உங்களுக்குள்ளே இருந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து அவங்க சரி பண்ண தான் விரும்புகிறாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதாவது கிழிஞ்ச சட்டையை தைக்க போகிறாங்க. ரொம்ப லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் சட்டை கிழிஞ்சிருச்சு, அதாவது உங்கள் காதல்ங்கிற சட்டை, அந்த சட்டையை வந்து அவங்க எப்படியாவது தைச்சு திரும்ப போட்டே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ தைக்கிறதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ஒன்றா ஊசி உங்ககிட்ட இருக்கும், இல்லைனா நூல் அவங்கக்கிட்ட இருக்கும். 2 பேரும் சேர்ந்தால் தான் இதை மென் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் பி ஃப்ளெக்சிபிள். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதிங்க. நீ அப்போ அப்படி பண்ண, நீ என்னை விட்டுட்டு போன, நான் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன். நோ சச் ட்ராமா. அக்செப்ட் இட். நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 222ன்னு கிளைம் பண்ணதுக்கப்புறம் தான் நியூ ரொமான்டிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதோ, கோவப்படுறதோ, பொறுமையாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிட் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. நானும் உங்களோட ஸ்பிரிட் டீமில் ஒருத்தங்க தான். ஸோ அதனால் இந்த கைடன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்கிறத முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். இதுதான் உங்களுக்கான முக்கியமான கைடன்ஸ். உங்கள் காதல் எங்கேயும் தொலைஞ்சு போயிடலை, உங்கள் கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.